இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CBM 342 Brain Computer Interface and Applications. இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா the EEG signal acquisition, then structure of BCI system, அதுல classification of BCI, then artifacts removal. So இந்த 4 டாபிக்ஸையும் நீங்க கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து எப்படி நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். Then unit 2ல பாத்தீங்கன்னா the sensorimeter activity, then slow cortical potentials, then visual evoked potentials, then movement related potentials. So இந்த 3 types of potential இருந்தே எப்படி நம்ம ஒரு பிக் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த சென்சோரிமீட்டரும் இம்பார்ட்டன்டான டாபிக் தான். ஸோ தட் இந்த யூனிட்ல கொடுத்துருக்கிற 4 கொஸ்டினையுமே நீங்க கண்டிப்பா படிச்சிருங்க. இதுல இருந்து எப்படி நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா the parametric methods, இதுல ஒரு 3 மாடல்ஸ் இருக்கு. இந்த சப் டாபிக்ஸோட சேர்த்து இந்த கொஸ்டினை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் பிரின்சிபல் காம்போனன்ட் அனாலிசிஸ் PCA, தென் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி PSD. இந்த 3 கொஸ்டினையும் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த யூனிட்ல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். தென் இது போக இதுல ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இன்னொரு கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னா அந்த ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மை கூட லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த யூனிட்லயே நீங்க ஒரு பிக் கொஸ்டின் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பாத்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ஸ், தென் த காசியன் மிக்சர் மாடலிங், அதுல ஹிடன் மார்க்கோவ் மாடலிங், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் லீனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ், தென் இந்த சப்போர்ட் வெக்டார் மெஷின்ஸ், இதுவுமே இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். அப்ப நான் 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஸ்டினையுமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்து நம்ம பார்ட் சி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த 4 கொஸ்டினை நீங்க படிச்சிட்டீங்கன்னா இதுல இருந்து 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் கூட நம்ம அட்டென்ட் பண்ற மாதிரி அமையலாம். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ரீஸ்டோரேஷன் யூசிங் நியூரோ ப்ரோசஸிஸ், ஃபங்க்ஷனல் எலக்ட்ரல் ஸ்டிமுலேஷன், தென் விஷுவல் ஃபீட்பேக் அண்ட் கண்ட்ரோல். தென் இதுல அவங்களே ஒரு கேஸ் ஸ்டடின்னு மென்ஷன் பண்ணியே சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. பிரெயின் ஆக்டிவேட்டட் கண்ட்ரோல் ஆஃப் மொபைல் ரோபோட். இந்த கொஸ்டினை நம்ம பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால யூனிட் 5ல கொடுத்துருக்கிற இந்த 3 டாபிக்ஸையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. இதுல இருந்தே நம்ம 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்லயும் நான் ஒரு 4 or 3 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரெட் கலர்ல ஹைலைட்டடா கொடுத்துருக்கிற இந்த 4 கொஸ்டின்ஸை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. சில யூனிட்ல நான் 3 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இன்னொரு கொஸ்டின் படிக்க முடியும் அப்படின்னா இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை செகண்ட் ப்ரையாரிட்டியில லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா இந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம்.